அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 29 ஆகஸ்ட், அதாவது ஆவணி மாதம் 13ஆம் தேதி, வியாழக்கிழமை. ஏகாதசி திதி. திருவாதிரை நட்சத்திரம் 4:39 வரை, அதற்கு மேல் புனர்பூச நட்சத்திரம். ராகு காலம் மத்தியானம் 1லிருந்து 3 வரை, யமகண்டம் காலையில் 6லிருந்து 7:30 வரை, நல்ல நேரம் 10:45லிருந்து 11:45 வரை. இன்னைக்கு சந்திராஷ்டமம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் மஞ்சள், ரோஸ், ஆரஞ்சு அந்த மாதிரி வச்சுக்கலாம். தவிர்க்க வேண்டியது பிங்க் அல்லது மெரூன். சாப்பிடக்கூடியது உளுந்த வடை அல்லது புளியோதரை. இப்போது நம்ம சனி கிரகத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தோம். சனி 3-4 வீடுகளில் இருந்தால் என்ன பலன் என்பதை பார்ப்போம். 3ஆம் வீட்டில் சனி இருந்தால் அவங்க மகா புத்திசாலியாகவும் செல்வந்தனாகவும் அதே சமயத்தில் கொடிய சித்தம் உடையவராகவும் இருப்பார். அவருக்கு வாய்க்கக்கூடிய சந்தானம், அதாவது மகன்கள் ஒழுக்கம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். இவருக்கு சகோதர தோஷம் உண்டு. விவசாயத்தில் புகுந்தால் மிகப்பெரிய வெற்றியை அடைவார்கள். விவசாயம் எங்களுக்கு ரொம்ப லக்கியஸ்ட் தொழில். அடுத்து 4ஆம் வீட்டில் சனி. 4ஆம் வீட்டில் சனி இருந்தால் மாத்திரு தோஷம் உண்டு. சனியோடு சந்திரனும் சேர்ந்து இருந்தால் பாலிய வயதிலேயே தாயாரை இழக்க வேண்டியது வரும், இழந்து விடுவார். வாழ்க்கையில் சஞ்சலனம், ஒரு மன அமைதி குறைவு நிறைந்திருக்கும். வித்தை தடைப்படும்னா படிக்கக்கூடியது அது ஸ்கூலு சிலபஸாக இருந்தாலும் சரி, இல்லை மியூசிக்கு அல்லது மார்ஷல் ஆர்ட்ஸு எதாக இருந்தால் கூட வித்தை இடையில தடைபட்டு போய்விடுறதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. திடீர் அப்படின்னு கொஞ்சம் கஷ்டம் ஏற்படும். அதே சமயத்தில் அயல் நாடுகளுடன் வியாபார தொடர்பு கொண்டால் நல்ல கீர்த்தியும் புகழும் செல்வமும் ஏற்படும். ஸோ ஃபாரினில் தொடர்பு உடையவங்களாக இருந்தால் மிகப்பெரிய வெற்றியை அடைவார்கள். நண்பர்களே, இப்பொழுது நாம் ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உபயோககரமானதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. மேசராசிக்காரங்களுக்கு எண்ணியதெல்லாம் ஓரளவு கைகூடும் மாதிரி சூழ்நிலை அமைகிறது. தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் மேன்மையும் ஆதாயமும் கிடைக்கிறது. உத்தியோகம் செய்பவர்களுக்கு மேலதிகாரிகளால் பதவி உயர்வும் அல்லது ஊதிய உயர்வோ கிடைக்கிறது. மக்களால் நிறைந்த மகிழ்ச்சி கிடைக்கிறது. அடுத்து ரிஷபராசி. தொழிலில் நல்ல முன்னேற்றம், பணத்தட்டுப்பாடு கம்மியாகுது. வெளியூர் பிரயாணங்களில் மூலம் லாபம் கிடைக்கிறது. வெளியூர் சென்றாலும் குடும்பத்தை பற்றிய கவலை இருக்காது. மனைவி மக்கள் உதவி புரிபவர்களாக இருக்கிறார்கள். அடுத்து மிதுன ராசி. காலதாமதம் வீண் கவலையை கொடுக்கிறது. குடும்பத்தில் யாருக்கேனும் உடல்நிலை பாதிக்கப்படலாம். தொழிலில் ஓரளவு முன்னேற்றம் இருக்கிறது. மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் பொருள் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது. அடுத்து கடகராசி. கொஞ்சம் டல்லான காலகட்டம். எதிலும் பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். தொழிலில் சிறிது மந்த நிலை. உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு மேலதிகாரிகளால் தொந்தரவு. பெற்றோரின் உடல்நிலையை நன்கு கவனித்து கொள்ளுங்கள். அடுத்து சிம்மராசி. பெரிய முயற்சிகள் ஒன்றும் பெருசாக வெற்றியடையவில்லை. வெளியூர் பிரயாணங்கள் அடிக்கடி ஏற்படுகின்றன, ஆனால் பெரிய அளவில் அதனால் நன்மை எதுவும் ஏற்படவில்லை. வயிறு சம்பந்தமான நோய்கள் உண்டாகும். குடும்பத்தில் சண்டை சச்சரவு, சந்தோஷம் அது கலந்தபடி நடக்கும். கொஞ்ச நேரம் சண்டை சச்சரவு வருது, அடுத்த நிமிஷம் சந்தோஷமாக மாறிவிடுகிறது. கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கிறது. அடுத்து கன்னிராசி. புதுமனை புகுவிழா, ஆடை ஆபரணங்கள் வாங்குவது, அதே மாதிரி பிக்னிக் செல்வது போன்ற வகைகளில் செலவு கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றம். உடல்நலம் நன்றாக இருக்கிறது. மருத்துவ செலவுகள் கம்மியாகுது.
அப்போ குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை, சிச்சுவேஷன், மகிழ்ச்சி நிலவுகிறது. அடுத்து துளாராசி. ஸ்பெக்குலேஷன் பண்ணுறத தவிர்த்துடுங்க. செலவுகள் வந்து எதிர்பார்த்ததை விட அதிகம் செல்கிறது. சுபகாரிய நிகழ்ச்சி நடக்கப் போகிறது என்றாலும் 1-2 விரும்பத்தகாத நிகழ்ச்சிகளும் நடக்க வாய்ப்புள்ளது. மனைவியின் உடல்நிலை கொஞ்சம் டல்லாக இருந்துகிட்டு இருக்குது. அது வந்து டென்ஷன் தான் காரணம், வேற எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து விருச்சிக ராசி. சீசன் நோய்கள், உதாரணமாக டெங்கு ஜுரம், அந்த மாதிரி வந்து கால் வலி, அந்த மாதிரிப்பட்ட அந்த சீசனுக்கு உண்டான நோய்கள் வருகின்றன. அம்மாவோட மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஜாஸ்தியாகிட்டு இருக்குது. வாகனங்கள் வந்து ரிப்பேர் செலவு கூட உண்டாகிறது. மனச்சோர்வு அடைய வேண்டாம். கணவன் மனைவி உறவு மாத்திரம் நன்றாகவே இருக்கிறது, ஆதரவாகவும் இருக்கிறது. அடுத்து தனுசு ராசி. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது. ஊதாரித்தனமான செலவுகளும் மனக்கவலைகளும் குறைந்து சந்தோஷமாக இருக்கிறீங்க. தொழிலில் வந்து முன்னேற்றம், விரோதிகளோட எதிர்ப்பு வந்து குறைந்து விடுகிறது. நண்பர்கள் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து மகர ராசி. துன்பங்கள் சிறிது சிறிதாக குறைய ஆரம்பிக்கிறது. மனக்கவலை வந்து உங்களை விட்டு விலகி விடுகிறது. வீண் செலவு, வீண் அலைச்சல் மட்டும் இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ட்ரேடிங்கில் ஓரளவு லாபம். தொழில் மாற்றம் அல்லது உத்தியோக உயர்வு உண்டாகிறது. புதிய வாகனம், நகை, மன வாங்கிறதுக்கு உண்டான யோகம் ஆரம்பித்து விட்டது. அடுத்து கும்பராசி. உடல் ஆரோக்கியத்தை நல்லாக கவனித்து கொள்ளுங்கள். பணத்தட்டுப்பாடு வந்து ஜாஸ்தியாகிட்டு போகுது. பிரயாணங்களால் பெரிய அளவில் வந்து நன்மை இல்லை. மனோதைரியமும் கடவுள் நம்பிக்கையும் அவசியம் தேவை. இந்த கடவுள் நம்பிக்கையும் மனோதைரியமும் உங்களை சின்ன சின்ன பிரச்சனையிலிருந்து வெளிக்கொண்டு விடும். சனிக்கிழமை தோறும் நவகிரகம் அல்லது சனி பகவான் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். அடுத்து மீனராசி. ஸ்பெக்குலேஷனில் வந்து ஜாஸ்தி ஈடுபட வேண்டாம். கெட்ட சேர்க்கை, சகவாசம் ஏற்பட வாய்ப்புள்ளது. எச்சரிக்கையாக இருங்கள். மனைவியின் ஆதரவு மனோதைரியத்தை கொடுக்கிறது. உடல் நலத்தில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி கேர் எடுத்துக்கோங்க. உறவினர்களிடம் ரிலேஷன்கிட்ட அளந்து பேசுங்கள். நண்பர்கள் வந்து சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.